ரெண்டு மருமகளுக்கும் மாமியார் காந்தம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் காந்தம்க்கு என்னவோ அவங்க சின்ன மருமகளை மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும். காரணம், அந்த பொண்ணு பெரிய பணக்கார எடுத்த பொண்ணு, நிறைய டவுரி எல்லாம் கொண்டு வந்தா. பெரிய மருமகளை அவ்வளவா பிடிக்காது காந்தம்க்கு, ஏன்னா அவள் ஏழை வீட்டு பொண்ணு. ஒரு நாளைக்கு ரெண்டு மருமகளுக்கும் உடம்பு சரியாமல் படுத்துக்கிட்டு இருக்கும் போது காந்தம் டாக்டரை வீட்டுக்கு வர வச்சாங்க. டாக்டர் அவங்கள செக் பண்ணிட்டு இப்படி சொன்னாங்க, உங்கள் எல்லாருக்கும் நல்ல செய்தி. காந்தம் அம்மா, உடம்பெல்லாம் சரியாம இல்லை உங்க மருமகளுக்கு, எல்லாம் நல்ல வார்த்தை தான். அவங்க ரெண்டு பேரும் கர்ப்பமா இருக்காங்க, ஒரே நேரத்துல நீங்க பாட்டியாக போறீங்க அப்படின்னு சொன்னாங்க டாக்டர் அம்மா. அதை கேட்ட 3 பேரும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. அப்ப காந்தம், அடடா டாக்டர் அம்மா, நல்ல செய்தி சொல்லிருக்கீங்க. இந்த நியூஸுக்காக தான் நாங்க எல்லாரும் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கோம். ஐயோ, வீட்டுல ஸ்வீட் கூட இல்லையே உங்களுக்கு பண்ணி கொடுக்கறதுக்கு, லட்டு கூட இல்லை. ஐயோ காந்தம்மா, எனக்கு எந்த லட்டுவும் வேணாம் ஸ்வீட்டும் வேணாம். முதல்ல ரெண்டு மருமகளையும் நல்லா கேர் எடுத்து பார்த்துக்கோங்க. ரெண்டு பேரும் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கட்டும். டாக்டர் அம்மா, நீங்க அதெல்லாம் சொல்ல தேவையில்ல, மருமகளுங்களை கண்ணில் வச்சு பார்த்துக்கிறேன். சரி, அப்பனா நான் கிளம்புறேங்க. அப்படி சொல்லிட்டு டாக்டர் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. காந்தமும் வெளியே போய் அவங்கள அனுப்பி விட்டாங்க. டாக்டரும் கிளம்புனாங்க. சின்ன மருமக நளினி காந்தம் கிட்ட வந்து இப்படி சொன்னா, அத்தை, ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப முக்கியம்னு டாக்டர் சொல்றாங்கல்ல, நான் பேசாம எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். அவங்க என்ன நல்லா பார்த்துப்பாங்க. நளினி, இப்ப எதுக்கு நீ உன் அம்மா வீட்டுக்கு போகணும்? அதான் பெரிய மருமக இருக்கால, அவ எல்லா வேலையும் பண்ணுவா. இவ்வளோ நாள் எல்லா வேலையும் அவ தானே பண்ணா. அத்தை, அவங்களும் என்ன மாதிரி பிரெக்னெண்டா தானே இருக்காங்க, கஷ்டமாயிடு போகுது. எந்த கஷ்டமும் இல்லை, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ போய் ரெஸ்ட் எடுக்கிற வேலையை பாரு. அப்படி சொல்லிட்டு சின்ன மருமகளை அனுப்பி விட்டாங்க காந்தம்மா. அவ அங்கிருந்து போனோன்னு பெரிய மருமக லக்ஷ்மி காந்தம் கிட்ட வந்து இப்படி சொன்னா, அத்தை, நான் கொஞ்ச நாள் எங்க அம்மா வீட்டுல போய் இருந்துட்டு வரட்டுமா? அவங்க கூட இருக்கணும்னு ஆசையா இருக்குத. நீ அங்க போயிட்டா நான் என்ன பண்றது? நான் என்ன மாமியாரா இல்ல இந்த வீட்டு வேலைக்காரியா? எல்லா வேலையும் இங்க நீ தான் செய்யணும், இங்கே இரு. இல்லத்த, அது வந்து முன்னாடி என்னால எல்லா வேலையும் செய்ய முடிஞ்சது. இப்ப கர்ப்பமா இருக்கிறதுனால முன்ன மாதிரி வேலை செய்ய முடியாதுத. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் எல்லா வேலையும் நானே செய்யறேன். இப்ப வேண்டாமே. அதுக்காக நான் வேலை செய்யறவங்களையா வைக்க முடியும் வீட்டுக்கு? இங்க பாரு, கர்ப்பமா இருக்கும் போது எந்த அளவுக்கு வேலை செய்யறியோ அந்த அளவுக்கு சுகப்பிரசவம் நடக்கும். 2 பசங்களை பெற்றிருக்கேன், எனக்கு தெரியாதா எல்லாமே அப்படின்னுட்டு சொன்னாங்க காந்தம்மா. அதுக்கப்புறமா பெரிய மருமக அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா காந்தம்மா இப்படி சொன்னாங்க, லக்ஷ்மி லக்ஷ்மி, அதான் கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சல, வீடு முழுக்க சுத்தம் பண்ணி எனக்கு கொஞ்சம் ரசம் வச்சு கொடு அப்படின்னு மாமியார் சொன்னதோ லக்ஷ்மியும் எல்லா வேலையும் செஞ்சு அவ சாப்பாடு கூட சரியா சாப்பிடாம ரொம்ப டயர்டாகி தூங்கிட்டா. சின்ன மருமக நளினியும் காந்தமும் சோஃபால உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. என்ன இவ வீட சுத்தம் பண்ணிட்டு எங்கேயும் பானாம போயிட்டா? ஜூஸ் கூட குடுக்கல. ஜூஸ் எல்லாம் வேண்டாம், பாவம் அக்கா எல்லா வேலையும் செஞ்சு களைப்பா இருப்பாங்க, நம்மளே வேணும்னா ஜூஸ் போட்டுக்கலாம். எதுக்கு? அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல. அவகிட்ட சொன்னா அவளே ஜூஸ் போட்டு கொடுப்பா, எல்லா வேலையும் நம்ம செய்ய தேவையில்ல அப்படின்னுட்டு காந்தம்மா ரூம்ல தூங்கிட்டு இருந்த பெரியம்மாரவங்களை பார்க்க போனாங்க. லக்ஷ்மி, என்ன ராத்திரி முழுக்க தூங்காம டிவி பார்த்துட்டு இருந்தியா என்ன? இப்படி பகல்ல எல்லாம் நல்லா தூங்குற? அத்தை, காலையில இருந்து ஓயாம வேலை செய்யறேன், ரொம்ப டயர்டா இருக்கு, அதனாலதான் ரெஸ்ட் எடுக்கலான்னு கொஞ்ச நேரம் தூங்க வந்தேன், என்னால முடியல. நீ ரெஸ்ட் எடுத்ததெல்லாம் போதும், போய் 2 கிளாஸ் ஆப்பிள் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வா, குடிக்கணும். அத்தை, வீட்ல எந்த பழமும் இல்ல. அதுவும் நல்லதுதான். சரி, மார்க்கெட்டுக்கு போய் ஃப்ரெஷ்ஷான பழங்களை வாங்கிட்டு வா. அத்தை, அவ்வளவு தூரம் போகணும்னா ரொம்ப நேரம் ஆகும், ரொம்ப களைப்பாயிடும். டாக்டர் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிருக்காங்கல்ல. இங்க பாருமா, அந்த டாக்டருங்கெல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க, அவங்களுக்கு எங்க தெரிய போகுது நம்ம வேலையெல்லாம். எதுவும் மறு பேச்சு பேசாம போ அப்படின்னுட்டு அங்கிருந்து லக்ஷ்மி அவங்க மாமியார் சொன்ன மாதிரியே போய் பழங்களை வாங்கிட்டு வந்தா. இப்படி தினமும் சின்ன மருமகளும் மாமியாரும் ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க. அவளால முடியலன்னா கூட எல்லா வேலையும் செய்வா லக்ஷ்மி. அப்படியே சில நாட்கள் போச்சு. ஒரு நாளைக்கு வாஷிங் மிஷின் சுத்தமா வேலை செய்யவே இல்லை. அதை பார்த்த லக்ஷ்மி காந்தம் கிட்ட போய் சொன்னா. அப்ப காந்தம் அவகிட்ட, லக்ஷ்மி, வாஷிங் மிஷின் வேலை செய்யலன்னா என்ன, நீயே எல்லா துணியும் தோய். அத்தை, இப்பதான் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சேன், என்னால முடியல. கொஞ்சம் வேலைய நளினிக்கோ கொடுக்கலாம்ல. அவ இதுக்கு எல்லா வேலையும் செய்யணும்? அவ பணக்கார வீட்டு மருமக, நீ புவர் மருமக, நீ தான் எல்லாம் செய்யணும். என்னத்த இப்படி எல்லாம் பேசுறீங்க?
பணம் இருந்தா தான் இங்க எல்லாம் நடக்கும்ன்ற மாதிரி சொல்றீங்க? ஆமா, பணம் தான் எல்லாமே. நீ பணம் எடுத்துட்டு வா, நாளைக்கே உன்னை புகழ்ந்து தள்ளுறேனா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொன்னாங்க காந்தம். இது எல்லாத்தையும் நளினி பின்னாடில இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தா. இவ்ளோ நாள் இவங்க என் மேல காட்டின அக்கறை எல்லாம் நான் பணம் வச்சிருக்கேன்றதுனால தானா? பாவம் அக்கா, இதனால எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இந்த அத்தைக்கு புத்தி வரா மாதிரி ஏதாவது பண்ணணும், அவங்க திருந்தணும் அப்படின்னு நினைச்சா சின்ன மருமக நளினி. அதுக்கப்புறமா அவ காந்தம் வர நேரமா பார்த்து கிச்சன்ல இருந்து ஆயில் எடுத்து தரையில ஊத்துனா. காந்தம் கரெக்டா அந்த பக்கம் வந்தாங்க. ஆயில்ல கால் வச்சு டமால்னு சறுக்கி விழுந்துட்டாங்க. கத்தோ கத்துன்னு கத்துனாங்க. ஐயோ கடவுளே அப்படின்னு அலறுனாங்க காந்தம். அப்ப பக்கத்துல இருந்த சின்ன மருமக நளினிய பார்த்து, நளினி என்னம்மா அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க, வந்து எழுப்பி விடுமா. ஐயோ அத்தை, டாக்டர் என்ன வெயிட்டே தூக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, என்ன விட்டுடுங்கப்பா அப்படி சொல்லிட்டு ரூம்குள்ள போயிட்டா நளினி. அத்தை அலற சத்தத்தை கேட்ட வெளியே இருந்த பெரிய மருமக லக்ஷ்மி உடனே ஓடி வந்து அவங்கள தூக்கி நிக்க வச்சா. அப்ப லக்ஷ்மி அவங்க கிட்ட இப்படி சொன்னா, என்னத்த பார்த்து வந்திருக்க கூடாதா? பாவம் உங்களுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கோம். சரி வாங்க, ரூம்குள்ள போய் கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்துக்கோங்க வாங்கத்த. அப்படி லக்ஷ்மி காந்தம்மாவோட கையை அவ தோல் மேல போட்டுக்கிட்டு அவங்கள பிடிச்சிக்கிட்டு நடக்க வச்சுட்டு போனா. ஐயோ அம்மா, காலை என்னால எடுத்து கூட வைக்க முடியல. நான் பிடிச்சுக்கிறேன், பயப்படாம வாங்க. அப்படி லக்ஷ்மி காந்தம்மா கூப்பிட்டு பெட்ல படுக்க வச்சு அவங்க காலுக்கு அமிர்தாந்தன் தேய்ச்சி விட்டா. லக்ஷ்மி இப்படி சேவை செஞ்சா. இத பார்த்த காந்தம் அவ மேல இறக்கப்பட்டு, வேணும்னே தான் கடவுள் எனக்கு இந்த தண்டனைய கொடுத்திருக்காரு. ஏன் அப்படிலாம் சொல்றீங்க? ஆமாமா, நீ கர்ப்பமா இருக்கன்னு கூட பார்க்காம எந்த அளவுக்கு உன்னை வேலை வாங்கியிருக்கேன், கொடுமைப்படுத்திருக்கேன். எனக்கு இது தேவைதாமா, மன்னிச்சிருமா என்ன. ஐயோ அத்தை, பெரிய வார்த்தைலாம் சொல்லாதீங்க அத்தை. இல்லம்மா, நான் தப்பு தான் பண்ணிட்டேன். உன்னையும் சின்ன மருமகளையும் வேற வேற பார்த்துட்டேன். அதனாலதான் எனக்கு இப்படி, என்ன மன்னிச்சிரு லக்ஷ்மி அப்படி மன்னிப்பு கேட்டாங்க காந்தம். அதை பார்த்த ரிச் மருமக நளினி அத்தை கிட்ட வந்த இந்த மாற்றத்தை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. அதுக்கப்புறமா வீட்டுல எல்லா வேலையும் செய்ய ஒரு பெண்ணை அப்பாயிண்ட் பண்ணாங்க. இவங்க 3 பேரும் ஜாலியா இருந்தாங்க. ருத்ரவரம்ங்கிற ஊர்ல சாவித்ரிங்கிற அம்மாவுக்கு 2 பையனுங்க இருந்தாங்க. பெரியவ நிலத்தை உழுது விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். சின்னவ நல்லா படிச்சுட்டு அதே ஊர்ல கவர்மெண்ட் வேலைய பாத்துக்கிட்டு இருந்தான். சாவித்ரி முதல்ல பெரிய பையனுக்கு லக்ஷ்மிங்கிற ஒரு ஏழை பொண்ண கல்யாணம் செஞ்சு வச்சா. பெரியவனுக்கு கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லயே சின்னவன் ஒரு பணக்கார பொண்ண காதலிச்சு கல்யாணம் செஞ்சுக்கிட்டான். கொஞ்ச நாட்கள் ஆச்சு. அப்பாடா, என் 2 பசங்களுக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்கிற பொறுப்பு இப்போ தீர்ந்து போயிடுச்சு. இனிமே நிம்மதியா 2 மருமக கிட்டையும் இருந்தா சரியா போயிடும் அப்படின்னும் போது அப்போ ரிச்சு மருமக திவ்யா வாழ்றதுக்காக அத்தையோட வீட்டுக்கு வந்தா. வா சின்ன மருமகளே, எல்லாரும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்டா சாவித்ரி. அதுக்கு திவ்யா பதிலே சொல்லாம வீட்டை அப்படியே பாத்துக்கிட்டு கிச்சனுக்குள்ள போனா. உடனே அவ அங்கிருந்து ஓடி வெளியே வந்து அவளோட கணவர்கிட்ட, வாக் சி, இந்த வீடு என்ன இப்படி இருக்குது? அந்த கிச்சனுக்குள்ள போனதுமே என் வயித்த பரட்டிக்கிட்டு வாந்தி வர மாதிரி இருக்கு. நான் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். அது இல்லம்மா, சின்னவனுக்கு வேலை கிடைச்சி கொஞ்ச நாள் தான் ஆகுது. பொறுமையா அவன் வீட்டை சரி செஞ்சிருவான். கிச்சனை கூட அப்புறம் நல்லா செஞ்சுக்கலாம் அப்படின்னு பதில் சொன்னா சாவித்ரி. அப்போ பெரிய மருமக லக்ஷ்மி வீட்டுக்கு வந்து, கொஞ்ச நாளைக்கு பொறுத்துக்கிட்டா எல்லாம் சரியா போயிடும், சமாளிச்சுக்கோ திவ்யா. என்ன பொறுத்துக்கிறது? என்னால இப்படி ஒரு ஏழை வாழ்க்கைய சுத்தமா வாழவே முடியாது. நான் ரிச்சா தான் பிறந்தேன், ரிச்சா தான் வாழுவேன். நான் இந்த வீட்டுல குடுத்தனம் பண்ண மாட்டேன். வாங்க, பக்கத்துல இருக்கிற வீட்டை வாடகைக்கு எடுத்துக்கிட்டு அங்க புது குடுத்தனம் போலாம் அப்படின்னு அவ பேக்கை எடுத்துக்கிட்டு வெளியே போயிட்டா. சின்ன பையன் கூட எதுவுமே பேசாம அமைதியா இருந்தா. டேய், நீயாவது சொல்லுடா. அவ சொல்றதுல கூட அர்த்தம் இருக்கு. நான் தனியாவே இருந்துக்கிறேன். அவ நல்லா ரிச்சு பொண்ணு, இங்க இருக்க மாட்டா. வேணும்னா நீங்களும் எங்க கூடவே வாங்க, நான் உங்களை பாத்துக்கிறேன். நீங்க செய்யறதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னவோ சரியா படல. நான் இங்கேயே இருந்துக்கிறேன், நீங்க போங்க அப்படின்னதும் சின்னவன் வெளியே போயிட்டான். சாவித்ரி ரொம்ப கஷ்டப்பட்டா. அத்தை, எதுக்கு இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? அவங்க பக்கத்துல தானே இருக்காங்க, நீங்க போயிட்டு பாத்துட்டு வாங்க. நான் கஷ்டப்படுறது அதுக்கு இல்லம்மா, எப்பவும் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா ஒரே இடத்துல இருக்கணும்னு நினைச்சேன். இப்படி சடனா அவன் தனியா போனதும் எனக்கு கஷ்டமா இருக்கு. அது அவங்க இஷ்டம், நம்ம என்ன செய்யறது சொல்லுங்க அப்படின்னு சமையல் கட்டுக்குள்ள போய் விறகு அடுப்புல சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தா லக்ஷ்மி. ரிச்சு மருமக
பக்கத்துல இருந்த ஒரு புது வீட்டை வாடகைக்கு எடுத்துக்கிட்டு 4 நாளா வேலை செஞ்சு அந்த வீட்டையும் அப்படியே கிச்சனையும் ரொம்ப மாடர்னா தயார் பண்ணிக்கிட்டா. ஒரு நாள் ரிச்சு மருமக அத்தையோட வீட்டுக்கிட்ட வந்து, அத்தை, அக்கா, ஒரு முறை எல்லாரும் இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டா. 2 பேருமே வெளியே வந்தாங்க. லக்ஷ்மி திவ்யாவை பார்த்து, வா திவ்யா, வீட்டுக்குள்ள வா, எதுக்கு வெளியவே நிக்கிற? சீச்சி, உங்க வீட்டுல பெருச்சாளி சுத்திக்கிட்டு இருக்கோம், நான் வரமாட்டேன். அப்போ சாவித்திரிக்கு கோபம் வந்து, அப்ப இப்போ எதுக்கு நீ எங்களை கூப்பிட்ட? ஒரு முறை 2 பேரும் என் வீட்டுக்கு வாங்க, நான் சொல்றேன் அப்படின்னு 2 பேரையும் அவ வீட்டுக்கு கூட்டிட்டு போனா திவ்யா. வீட்ல கிச்சன் செட்டப்ப பார்த்து அத்தையும் லக்ஷ்மியும் ஆச்சரியப்பட்டாங்க. இப்படி இருக்கணும் ரிச்சு மருமகளோட வீடு. நீங்க போய் உங்க மண்ணடுப்புல உஃபு உஃபுன்னு ஊதிக்கிட்டு சமைங்க போங்க அப்படின்னு கேவலப்படுத்தி அனுப்புனா. லக்ஷ்மியும் சாவித்திரியும் வீட்டுக்கு வந்தாங்க. அத்தை, எவ்ளோ நல்லா இருக்குல்ல அவ வீட்ல கிச்சனு, நம்ம எப்ப அப்படி செய்வோமோ. அவனோட சம்பள பணத்தை வச்சு இந்த வீட்டை சரி செய்யலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்த. ஆனா அந்த மகாராணி வந்து கூட்டிட்டு போயிட்டா. பண்ண வேலையில நமக்கு எந்த வருமானமும் வரல. இனிமே எப்ப வீட்டை சரி செய்ய போறோமோ என்னவோ, இந்த ஏழை வாழ்க்கை மாறாது போல இருக்கு அப்படின்னு கஷ்டப்பட்டா சாவித்ரி. இப்படி கொஞ்ச நாட்கள் ஆச்சு. ஒரு நாள் மண் அடுப்புல ரொட்டிங்ல செஞ்சுக்கிட்டு இருந்தா பெரிய மருமக. அதிக புகை வந்ததுனால அந்த புகை பக்கத்துல இருக்கிற ரிச்சு மருமகளோட வீட்டுக்கு போயிடுச்சு. அதனால ரிச்சு மருமகளுக்கு கோபம் வந்து பக்கத்து வீட்டுக்கு போய் பெரிய மருமகளை திட்டி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இவ்வளவு புகைய வெளியே விட்டா பக்கத்துல இருக்கிறவங்க எப்படி வாழ்றது? உங்களுக்கு தான் அறிவு இல்ல, விறக எரிய போட்டு ஆரோக்கியத்தை இப்படி கெடுத்துக்கிறீங்க. பக்கத்துல இருக்கிறவங்களையும் எதுக்கு கஷ்டப்படுத்துறீங்க? இன்னொரு முறை புகை என் வீட்டு பக்கம் வந்துச்சு அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன் அப்படின்னு அவ திட்டிட்டு போயிட்டா. மருமக எதுவும் சொல்லாம புகை வெளியே போகாத மாதிரி ஜன்னல சாத்திட்டா. அதனால புகைய வீட்டுக்குள்ளேயே சுவாசிச்சு அத்தைக்கும் மருமகளுக்கும் இருமல் வந்துச்சு. சாவித்ரி இருமிக்கிட்டே, அப்பா, இந்த ரிச்சு மருமகளோட தொல்லை தாங்க முடியல, என்ன செய்யறதுனே ஒண்ணுமே புரியல அப்படின்னும் போது வீட்டுக்கு வெளியே இருந்து ஒரு ஆட்டோல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. அத்தையும் மருமகளும் என்னன்னு பார்க்க வெளியே வந்தாங்க. அப்போ திவ்யா கூட வெளியே வந்து பார்த்தா. கிராமவாசிங்க எல்லாருக்கும் பெரிய வாய்ப்பு. வரப்போற தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஊர்ல சமையல் போட்டி நடக்க போகுது. சுவையான சமையலை சமைச்சு கொண்டு வரவங்களுக்கு நியாயமா முடிவு செஞ்சு ஜெயிச்சவங்களுக்கு பெரிய பரிசை கொடுக்க போறாங்க அப்படின்னு போச்சு ஆட்டோ. அப்போ திவ்யா பெரிய மருமகளை பார்த்து, இது உன்ன மாதிரி ஏழை கிச்சன் வச்சிருக்கிறவங்களுக்கு செட் ஆகாது. தேவையில்லாம என் கூட போட்டிக்கு வந்து தோத்து போய் உன் மானத்தை இழந்துராத அப்படின்னு போயிட்டா. அத கேட்ட சாவித்திரிக்கோ லக்ஷ்மிக்கோ கோபம் வந்து, மருமகளே, நீ எவ்வளவு நல்லா சுவையா சமைப்பன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ எப்படியாவது இந்த போட்டியில கலந்துக்கிட்டு அவ திமிர அடக்கணும் அப்படின்னா சாவித்ரி. போட்டி நாள் வந்துச்சு. ஊர்க்காரங்க எல்லாரும் சுவையான சமையல சமைச்சு எடுத்துக்கிட்டு போட்டிக்காரங்க கிட்ட போனாங்க. லக்ஷ்மி விறகு அடுப்புல நெய்ய ஊத்தி செஞ்ச பாயாசத்தை எடுத்துட்டு வந்தா. முடிவு சொல்றவங்க எல்லாரோட சமையலையும் சுவைச்சு பார்த்தாங்க. திவ்யாவும் லக்ஷ்மியும் ஆவலா காத்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரோட சமையலையும் சுவைச்சு பார்த்தாச்சு. இந்த போட்டியில எல்லாரை விட ரொம்ப சுவையா சமைச்சது திருமதி லக்ஷ்மி அவர்கள்தான் அப்படின்னு அந்த ஆளு அறிவிச்சாரு. அதனால லக்ஷ்மியும் சாவித்திரியும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறமா லக்ஷ்மிய ஸ்டேஜ்ல கூப்பிட்டு அவளை பாராட்டி பிரைஸையும் கொடுத்தாங்க. இது எல்லாத்தையும் பார்த்த திவ்யா ரொம்பவே அவமானப்பட்டுக்கிட்டு அங்கிருந்து போயிட்டா. பிரைஸ் மணிய வாங்கின அத்தையும் மருமகளும் கொண்டாட்டம் போட்டாங்க.